ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டிசம்பர் 8. ஸோ இன்னும் 3 டேஸில் 2025 வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ 2026க்கான ஸ்டடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2025 லாஸ்ட்டாக ஃபைனலாக டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஸோ அதுவும் முடிஞ்சிடுச்சு. ஸோ டிஎன்பிஎஸ்சி எல்லாமே இந்த இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயரில் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் இயர்லாம் வருமா என்னன்றது தெரியலை. ஏன்னா இப்போ தான் வச்சுருக்காங்க. இதுக்கு ஃபிசிக்கல் அப்புறம் எஸ்ஐஆர் இருந்தால் ஃபிசிக்கல் அண்ட் இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் இதெல்லாம் செக் பண்ணி முடிக்கவே பாதி மந்த்து ஆகிரும். இயரில் வந்து பாதி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வருமானு சொல்ல முடியாது. பட் டிஎன்பிஎஸ்சி வந்து ஆனுவல் பிளானர் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அது படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டெண்ட் பண்ணுறது குரூப் 1 அண்ட் குரூப் 2 2A, அப்புறம் குரூப் 4 பண்ணுவோம். இது போக அதர் எக்ஸாம் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்கும். இப்போ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து இன்ஜினியரிங் அந்த மாதிரி முடித்தவங்களுக்கு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம பார்க்க வேண்டாம். இப்போ வந்து அது நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து செகண்ட் ரோலாக கொடுத்துருக்க கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் 1 சர்வீஸ். இது வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னா 23/6/2026 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6/9/2026 நடக்க போகுது. ஸோ அடுத்து 4th ரோலாக இருக்க கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீசஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 11/8/2026 ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 25/10/2026. அடுத்தது 6th ரோலாக இருக்க கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து 6/10/2026 ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து 20/12/2026. ஸோ குரூப் 1 சர்வீசஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ஜூனில் வந்து எக்ஸாம் வந்து செப்டம்பரில் நடக்குது. அதே மாதிரி குரூப் 2 சர்வீசஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகி எக்ஸாம் வந்து அக்டோபரில் நடக்குது. சேம் குரூப் 4 சர்வீசஸ் வந்து அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி டிசம்பரில் தான் எக்ஸாம். ஸோ இப்போ நம்ம குரூப் 4ன்னு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக 1 இயர் டைம் இருக்குது. சேம் குரூப் 2ன்னு எடுத்துக்கிட்டால் 10 மந்த்ஸ் டைம் இருக்குது. இது குரூப் 1 எடுத்துக்கிட்டால் 9 மந்த்ஸ் டைம் இருக்குது. ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறதுக்கும், இல்லை நான் இப்போ தான் படிக்க போகிறேன், இப்போ தான் நியூவாக டிஎன்பிஎஸ்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறவங்க நியூவாக படிக்கிறதுக்குமே நல்ல டைம் இருக்குது. ஸோ இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக படிங்க. ஆல்ரெடி படித்தவங்களுக்கு மேபி சம் கேப் விட்ருப்பீங்க. ஸோ அது எல்லாமே ரெக்கவர் பண்ணுற மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ ஒரு சப்ஜெக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டாபிக் படிக்கிறீங்க, சிந்து சமவெளி நாகரிகம் அண்டு குப்தர்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா உடனே டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஏன்னா டெஸ்ட்டு மட்டும்தான் அந்த சப்ஜெக்டில் நீங்கள் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு புரிய வைக்கும். ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ். நியூவாக படிக்கிறவங்களும் இப்போ ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கீங்க, இல்லை யூடியூப்லேயே நிறையா டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஒரு டாபிக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட்டு போடாமல் அடுத்த டாபிக் போகாதீங்க. நம்ம ஆக்சுவலாக என்ன நினைப்போம்னா, இப்போ ஒரு டாபிக் படிச்சிருக்கோம், சரி நாளைக்கு இன்னொரு டாபிக் படிச்சுட்டு 2யும் சேர்த்து டெஸ்ட்டு போட்டுக்கிட்டோன்னு நினைப்போம். நாளைக்கு ஒரு டாபிக், நாளை கழிச்சு 2 டாப்பிக்காக மாறும். ஸோ இப்படி கண்டினியூவாக போகும். நம்ம லாஸ்ட் வர டெஸ்ட்டு போட மாட்டோம். இது எப்போ உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த்தாக இருக்கும்போது இந்த மந்த் ரிவிஷன் பண்ணுவோம்ல, அப்போ வந்து இது என்ன நம்ம படித்த டாபிக் தான், ஆனால் எல்லாமே புதுசாக இருக்க மாதிரி இருக்கே அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் டெஸ்ட்டு போட்டிருக்க மாட்டீங்க. மெயினாக 2 விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போடணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, டெஸ்ட்டு போட்ட கொஸ்டின் எல்லாத்தையும் அகைன் ஒன்ஸ் பார்க்கணும், நம்ம எதெல்லாம் தப்பு விட்ருக்கோம். இப்போ நீங்கள் டெஸ்ட்டு 1 ஹவர் போட்டிங்கன்னா கொஸ்டின் பார்க்குறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸாவது எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் இனிமேல் கேட்டால் நீங்கள் தப்போட மாட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது வந்து நீங்கள் கெஸ்ஸில் போட்டு ரைட் ஆகிருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த கெஸ் தான் உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது வந்து அந்த கொஸ்டினை நீங்கள் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா, ஓ இது நம்ம கெஸ்ஸில் போட்டிருக்கோம், பட் இதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஞாபகம் வந்து உங்களுக்கு இருக்கும். எல்லா கொஸ்டினும் ஞாபகம் இல்லைனாலும் நீங்கள் தப்பு பண்ண கொஸ்டின் மறக்கவே செய்யாது. இதுக்கு இதை போய் ஆன்சராக போட்டிருக்கோமே அப்படின்ட்டு ஏதோ ஒரு இதெல்லாம் உங்களுக்கு வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு டைம் டெஸ்ட்டில் தப்பு பண்ணியிருக்க கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சரை டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் கீ வச்சு எதெல்லாம் கரெக்டு, எதெல்லாம் தப்பு, எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் விட்ருக்கோம் அப்படின்றத செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கொஸ்டின் எங்கே கேட்டாலும் உங்களுக்கு வந்து தப்பு வரவே செய்யாது. ஓகேவா? ஸோ படிக்கிறது ப்ராப்பராக படிங்க. மெயினாக என்ன அப்படின்னா சிலபஸ். ஸோ இது ஆனுவல் பிளானர் பார்த்துக்கோங்க. குரூப் 1 வந்து ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன்லேருந்து 3 மந்த் கொடுத்துருக்காங்க. செப்டம்பரில் 6 செப்டம்பர் 2026 எக்ஸாம். நெக்ஸ்ட்டு குரூப் 2 2A வந்து
ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் அக்டோபரில் வந்து எக்ஸாம். ஓகேவா? அடுத்து வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பரில் எக்ஸாம். ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே இப்போ இருந்து பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷன் ஷெட்யூல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சிலபஸ் பார்க்கலாம். ஸோ குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 ஸ்டேஜஸில் எக்ஸாம் நடக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ இப்போ நம்ம ஆனுவல் பிளானரில் பார்த்தது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்காண்டி தான் டேட். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸில் நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயின்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 யூனிட் இருக்க மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் மேக்ஸையும் சேர்த்து. ஸோ இப்போ வந்து 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் வந்து தனியாக பார்ட் 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்களுக்கு சிலபஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சிலபஸை வச்சு தான் நம்ம படிக்கவே செய்வோம். நியூவாக படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சிலபஸ் பார்க்கணும். இப்போ எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க? குரூப் 1 பண்ண போகிறீங்களா, குரூப் 2 பண்ண போகிறீங்களா, இல்லை குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா? எந்த எக்ஸாம் பண்ண போகிறீங்களோ அதோட சிலபஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் 3 சிலபஸையுமே நான் கொடுத்துட்றேன். ஸோ சிலபஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜியாகிரஃபி, இந்தியாவின் புவியியல் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு வந்து அமைவிடம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ, 10th இருக்கும், இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு இதுலேயோ வேர் டு ஸ்டடி வந்து நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ அமைவிடம் அப்படின்ற ஒரு டாபிக் படிச்சிருக்கீங்கன்னா படித்து முடித்த உடனே நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் டெஸ்ட்டில் என்னெல்லாம் நம்ம மிஸ்டேக் விட்டுருக்கோம், என்ன கொஸ்டின்லாம் தப்பு பண்ணியிருக்கோன்றதை ஒன்ஸ் செக் பண்ணணும். இது இந்த வீக் அமைவிடம் ஜியாகிரஃபியில் ஒரு டாபிக் நான் அமைவிடம் எடுத்திருக்கோம்னா அடுத்து நீங்கள் ஜியாகிரஃபி படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அமைவிடம் முடித்ததுக்கப்புறம் இயற்கை அமைவுகள் இருக்கா, அது போகிறதுக்கு முன்னாடி இந்த அமைவிடத்தில் படித்ததை ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதாவது இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் மினிமம் 1 பேஜ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் போகும்போது அந்த கீவேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வர மாதிரி இருக்கணும். இந்த கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நேற்று படித்தது உங்களுக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் நேற்று எடுத்து வச்ச கீவேர்ட்ஸை இன்றைக்கி பார்க்கும்போது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து வேர்ல்டு லெவலில் 7th பிளேஸில் 7வது பெரிய பரப்பிடம் அந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் 7த்துன்னு மட்டும் போட்டிருந்தீங்கன்னா அதை பார்க்கும்போது அது எதுக்காக போட்டிருக்கோன்ட்டு உங்களுக்கு தெரியும். கீ நோட்ஸு இன்றைக்கி எடுத்து வச்சுட்டு 1 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது என்னது 7 போட்டிருக்கோம், என்னது ஆசியாவில் 2 போட்டிருக்கோம், ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த கீ நோட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் அது 1 பேஜ் பார்க்க ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ நீங்கள் நேற்று எடுத்த கீ நோட்ஸை அட்லீஸ்ட் டெய்லி ஒன்ஸ் பார்த்துட்டே போகணும். அப்போனா உங்களுக்கு அந்த டாபிக் மறக்கவே செய்யாது. ஸோ அது வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சிலபஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பகுதி அதாவது பார்ட் ஏ வந்து 175 கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு தெரியும் குரூப் 1, குரூப் 2 இல்லை குரூப் 4 எல்லாமே ப்ரிலிம்ஸ் வந்து 200 கொஸ்டினுக்கு நம்ம எழுதுவோம். 300 மார்க், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. ஸோ ஜிகே வந்து இதில் 175 கொஸ்டின், மேக்ஸ் வந்து உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் கொடுத்துருக்காங்க. பொது அறிவியலில் வந்து நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்க. அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றலும், கருத்துணர்ந்து கற்றலும். ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நீங்கள் வேர் டு ஸ்டடி பார்த்து புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது காந்தவியல், ஒளி, வெப்பம் இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக பார்த்தாலே புக்கில் வந்து சேம் டாப்பிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. வெப்பம் அப்படின்னா ஸ்கூல் புக்லேயும் வெப்பம்ன்ற டாப்பிக்கில் தான் இருக்கும். அதே மாதிரி பேரண்டத்தின் இயல்புனா ஸ்கூல் புக்லேயும் பேரண்டத்தின் இயல்பு தான் இருக்கும். அடுத்து வந்து தனிமங்களும் சேர்மங்கள்லாம் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தனிமங்களும் சேர்மங்களுன்ற டாப்பிக்கே இருக்கும். இது போக அந்த அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றலும், கருத்துணர்ந்து கற்றலும் இந்த மாதிரி டாபிக் வந்து உங்களோட
நீங்கள் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணி படிக்கிறீங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறத செலக்ட் பண்ணுறதுக்காக எடுக்கிறது. ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காது. இதுக்கு பேசிக்காக இப்போது பொது அறிவியல் விதிகள்னா நியூட்டன்ஸ் லா இந்த மாதிரி நிறைய லா இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் நெட்டில் பார்த்து படிச்சுக்கலாம். இது வந்து பேசிக்காக உங்களோட பகுத்தறிதல் திறன் எப்படி இருக்குது அந்த மாதிரி பார்க்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக மற்ற டாபிக் எல்லாமே சயின்ஸில் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும். 6th to 10th குரூப் 4க்கு போதுமானது. 6th to 12th வந்து நீங்கள் குரூப் 1க்கு படிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா சயின்ஸ் வந்து நல்லா படிக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப கவர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சயின்ஸில் வந்து போர்ஷன் ஹெவியாக இருக்கும். பட் கொஸ்டின் கேட்குறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது இப்போ பாலிட்டினா 40 கொஸ்டின் குரூப் 1க்கு வரும். ஆனால் சயின்ஸ் வந்து நம்ம பாலிட்டியை விட டபுள் மடங்கு படிச்சிருப்போம். ஏன்னா போர்ஷன் நிறையா இருக்குது அதுக்கு. பட் கொஸ்டின் ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ சயின்ஸ் வந்து நீங்கள் லாஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து ஜாக்ரஃபிக்கு 10th நல்லா படிச்சிடணும். அது போக எங்கெல்லாம் கவர் ஆகி, ஏன்னா இது இப்போ நம்ம பார்க்குறது வந்து குரூப் 1, ஓகேவா? இது போக எங்கெல்லாம் கவர் ஆகியிருக்குன்றத ஸ்கூல் புக்கில் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இது பார்த்திங்கன்னா 25 கேள்விகள். ஸோ 25 கேள்விகள்லாம் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், இது எல்லாமே 6th to 12th புக்கில் உங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் இந்தியாவின் வரலாறு பண்பாடுன்றது ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும். இந்திய தேசிய இயக்கம் வந்து ஐஎன்எம் அப்படின்ற ஒரு தனி டாபிக். ஸோ இதுவுமே ஹிஸ்ட்ரி புக்கில் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்றதுல வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் உள்ள என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் பார்த்தாலே உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? அடுத்து பாருங்கள், இன்னொன்று என்னென்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னே இருந்த சிலபஸில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ஒன்று தனியாக இருக்கும். இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லா யூனிட்லையுமே லாஸ்ட்டு 2 லைன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், உடல் இயங்கியல், உணவியல், உடல் நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுப்புற சூழல், சூழலியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள். ஸோ எல்லா டாப்பிக்லையுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே இருக்கணும். ஜாக்ரஃபி பாருங்கள், நடப்பு நிகழ்வுகள்னு தனியாக ஒன்று கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்க்கு பாருங்கள், வெவ்வேறு துறைகளில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள், அப்புறம் இந்த அவார்ட்ஸ் வாங்கினவங்க, தேசிய சின்னங்கள், செய்திகளில் இடம்பெற்ற சிறந்த ஆளுமைகளும் இடங்களும், விளையாட்டு, நூல்களும் ஆசிரியர்களும், நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தனியாக டெய்லி படிச்சுட்டே இருக்கணும், ஓகேவா? நியூஸ் பேப்பர் படிங்க, மந்த்லி மேகசின் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், யூனிட் 4ல் வந்து இந்திய ஆட்சியல், அதாவது பாலிட்டி. இது பார்த்திங்கன்னா 40 கொஸ்டின். இதை விட அதிகமான போர்ஷன் தான் சயின்ஸ். ஆனால் பாருங்கள் மொத்தமே 10 கொஸ்டின். ஸோ வெயிட்டேஜ் வந்து சயின்ஸில் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நீங்கள் சயின்ஸை வந்து லாஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, இது வந்து 6th to 12th. பாலிட்டி 6th to 12th குரூப் 4 படிக்கவங்களும் படிக்க தான் செய்யணும். ஏன் அப்படின்னா இதில் வந்து நிறையா என்ன அப்படின்னா 11th 12th புக்கிலேருந்து நிறையா கவர் ஆகும். இன்னொன்று இதை தாண்டி குரூப் 1 படிக்கிறவங்க லக்ஷ்மிகாந்த் இல்லை வெங்கடேசன் ரெஃபர் பண்ணுறது நல்லாயிருக்கும், ஓகேவா? அடுத்து பாருங்கள், யூனிட் 5ல் வந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 50 கொஸ்டின். பாலிட்டி வந்து 40. இது வந்து எக்கனாமிக்ஸ் அண்டு ஃபஸ்ட்டு இருந்த டாப்பிக்கில் நம்ம யூனிட் 9ன்னு சொல்லுவோம். ஸோ தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் ரெண்டையும் சேர்த்து 50 கேள்விகள். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா புக் டேட்டா வந்து கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ ஸ்கீம்ஸு, அப்புறம் அந்த தமிழக அரசு நலத்திட்டங்கள், அடுத்து வந்து தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் வைஸ் வர பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் அந்த பொருளாதார ஆய்வறிக்கை, எக்கனாமிக்கல் ரிப்போர்ட்டு, அப்புறம் இப்போ டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்கன்னா அது, ஸ்கீம்ஸை பற்றி கேட்குறது எல்லாமே இந்த இதில் தான் வரும், ஓகேவா? அதனால தான் இதுக்கு வெயிட்டேஜ் அதிகம். இப்போ எக்கனாமிக்ஸ் பொருளாதார ஆய்வறிக்கையிலேருந்து அந்த எஸ்டிஐ அந்த மாதிரி நிறையா டாபிக் வந்து இதில் தான் கவர் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் டேட்டா வந்து படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் அந்த பாலிசி நோட்ஸு, எக்கனாமிக்கல் ரிப்போர்ட்டு இந்த மாதிரி தனி டேட்டா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூனிட் 5க்கு மட்டும் நம்ம தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அடுத்து யூனிட் 6 பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னே இருந்த சிலபஸில் யூனிட் 8 சொல்லுவோம். இப்போ வந்து யூனிட் 6 இது வந்து தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும்
சமூக அரசியல் இயக்கங்கள். ஸோ இதில் இருந்துமே நமக்கு 40 கேள்வி. இது எல்லாமே புக்கில் இருந்து தான் கேட்க மாதிரி இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அதாவது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வெளியிடுவாங்கள்ல, இப்போ கீழடியில் இந்த பொருள் இந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்கோம், கீழடியில் எத்தனாவது கட்ட அகழாய்வு நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் இந்த மாதிரி அகழாய்வு நடந்துகிட்ருக்கு, ஆதிச்சநல்லூரில் ஏதாவது நியூவாக கண்டுபிடிச்சிருக்காங்களா, இந்த மாதிரி தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ரீசெண்டாக நடக்கிறத வந்து இதில் கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்துக்கணும். அது போக மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் புக்கில் இருந்தால் வர மாதிரி இருக்கும். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, அப்புறம் தமிழகத்தின் பங்கு, இதெல்லாமே புக்கில் இருந்தால் வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் புக்கில் இருந்து பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து ஆப்டிடியூடு அண்டு ரீசனிங் அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ இதில் வந்து திறனறிவு, அதாவது ஆப்டிடியூடில் 15 கேள்விகள். அதுக்கு என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சுருக்குதல், விழுக்காடு, மீப்பெரு பொது காரணி, மீச்சிறு பொது மடங்கு, விகிதமச்சு விகிதாச்சாரம், தனிவெட்டி கூட்டுவெட்டி, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து காரணவியல், அதாவது இதில் வந்து 10 கொஸ்டின். நமக்கு ரீசனிங் சொல்லுவோம்ல, தருக்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண்ணெழுத்து காரணவியல், எண் வரிசை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் சிலபஸ். இது வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் 2 அண்டு குரூப் 4 பார்த்துடலாம். ஸோ குரூப் 2 சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிகே பொறுத்த வரைக்கும் சேம் குரூப் 1ல் என்ன பார்த்தீங்களோ அதே தான். பட் இங்கே வந்து பேட்டர்ன் மாறும். அங்கே எப்படி பார்த்தோம், அங்கே வந்து தமிழ் கிடையாது குரூப் 1ல். அதாவது 175 ஜிகே கொஸ்டின் ப்ளஸ் 25 மேக்ஸ் அந்த மாதிரி பார்த்தோமா. இங்கே வந்து 100 கொஸ்டின் உங்களுக்கு தமிழ் தான். ஹை வெயிட்டேஜ் ஏரியா வந்து தமிழ் தான். ஸோ தமிழ் நீங்கள் நல்லா படிக்கணும். ஃபஸ்ட்டு இருந்த சிலபஸில் தமிழ் ஸ்கூல் புக்கை திருப்பி படிச்சுட்ருப்போம். இப்போ இருந்த சிலபஸ் வந்து நல்லாவே தெரியும். போன குரூப் 4 நம்ம எழுதியிருப்போம். ஸோ இப்போ வந்து மெயின் வந்து இலக்கணம் பாட்டு அந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, சந்திப்பில்லை, குறில் நெடில் வேறுபாடு, இதெல்லாம் இலக்கணம் தான். ரொம்ப எல்லாத்துலேயுமே இலக்கணம் வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இதெல்லாமே மேக்ஸிமம் அந்த இலக்கணத்தில் இருந்து தான் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம முடிஞ்ச ஒவ்வொரு டாப்பிக்குக்குமே நம்ம வீடியோ போடுற மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கதை பார்த்தாலும் அவங்க கேட்குறது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்காங்க. நம்ம போன குரூப் 4ல் அட்டன் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கூல் புக்கில் இருக்க அட்டன் தான் சொல்லணும். 6லேருந்து 12th வரைக்குமே தமிழில் உள்ள சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். பட் அவங்க வந்து தேவிரா புக்கு இல்லை வேறு அதர் சோர்ஸ்லேருந்து பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிச்சுட்டு அதர் சோர்ஸ், அதாவது அவங்க எதில் போன குரூப் 4ல் நிறையா தேவிரா புக்கு அந்த மாதிரி வேறு அதர் சோர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்கல்ல, அதையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி படிப்போம். அண்டு இப்போது பழமொழி, அதுக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து கொஞ்சம் தான் பழமொழி இருக்கும். அது போக அப்புறம் அந்த பழமொழி 400 புக்கில் இருக்க பழமொழி எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நம்ம ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கும். ஏன்னா நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து நமக்கு கொடுக்குற சிலபஸ் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா ஸ்கூல் புக்கு தான். ஸோ நம்ம அதை தான் மெயினாக படிக்க முடியும். பட் இப்போ கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் த சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸ்கூல் புக்கில் இருந்து இல்லாமல் வேறு புக்கில் இருந்து இருக்க மாதிரி இருக்குது. அதுக்காக நம்ம ஸ்கூல் புக்கை படிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு 60% நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வரப்போகுது. ஸோ ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக நம்ம படிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம அதர் சோர்ஸை வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 1 வந்து இலக்கணம் 25 கேள்வி, யூனிட் 2 வந்து சொல்லகராதி 15 கேள்வி, யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா எழுதும் திறன், இது ஒரு 15 கேள்வி. அடுத்து யூனிட் 4 வந்து கலைச்சொற்கள்லாம் ரொம்ப ஒன்று கூட ஸ்கூல் புக்கில் இருந்து வராத மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம். நம்ம போன டைம் வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து ஒன்று கேட்டிருந்தாங்க, கலைச்சொற்கள். ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி அந்த விர்ச்சுவல் ரேனிங் இருக்கும், அதுலேருந்து ஒரு சில வந்திருந்ததா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி கலைச்சொற்கள் வந்து பார்க்கலாம். அடுத்து யூனிட் 5 வந்து வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். யூனிட் 6 வந்து எளிய மொழிபெயர்ப்பு, இது வந்து ஒரு 5 கொஸ்டின் வரும். அடுத்து யூனிட் 7 வந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இது வந்து நீங்கள் புக்கில் படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இது என்ன அப்படின்னா, இப்போது தேப்போ மீனாட்சி சுந்தரம்னா புக்கில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அவரை பற்றி எதுனாலும் கேட்கலாம். இது வந்து புக்கில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் சிலபஸில் கொடுத்துருக்கோம், அதுலேருந்து கேட்டிருக்கோம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கிறது வந்து நம்ம படித்து ஆன்சர் பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஒரு மார்க்கை கூட நம்ம விடக்கூடாது. 15 கேள்வினா 15க்கு 15 நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்க்கணும்.
மீதி இலக்கணம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த அதர் சோர்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷும் உண்டு. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சிலபஸ் வந்து பார்த்துக்கோங்க. சேம் தான் வரும். ஃபஸ்ட்டு யூனிட் 1 வந்து கிராமர், அதுக்கப்புறம் யூனிட் 2 வந்து வெக்கபுலரி, அடுத்து யூனிட் 3 வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ். தமிழில் இருக்க மாதிரியே தான் இங்கிலீஷ்லேயும் வரும். ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம குரூப் 1க்கு பார்த்தோம்ல, அதே ஜிகே தான். இங்கே வந்து 75 மார்க்கு கொடுத்துருப்பாங்க. சேம் மேக்ஸு, அப்புறம் வந்து திறனறிவு 15 கேள்விகள், ரீசனிங் வந்து 10 கேள்விகள் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் குரூப் 2 சிலபஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் அப்படியே குரூப் 4 பார்த்துடலாம். ஸோ குரூப் 4 சிலபஸ்க்கும் குரூப் 2 சிலபஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. தமிழ் அங்கே இருக்கிறது தான் இங்கேயும் அப்படியே இருக்கும். ஜிகே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம், அதாவது ஒரு சில டாபிக் வந்து உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் நார்மலாக பார்த்தாலே தெரியும், அங்கே நிறைய டாபிக் இருக்க மாதிரி இருக்கும். அங்கே கொஞ்சம் டாபிக் தான் இருக்கும். அது வந்து இப்போ எதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க, அதாவது குரூப் 1லேருந்து இப்போ குரூப் 4 பார்த்தீங்கன்னா அந்த மின் ஆளுகை இந்த மாதிரி ஒரு சில டாபிக் வந்து இருக்காது. ஸோ குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சிலபஸில் எதெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி சிலபஸ் பெருசாலாம் சேஞ்ச் ஆகாது. குரூப் 1, குரூப் 2 அண்டு குரூப் 4 பார்க்கும்போது தமிழ் வந்து குரூப் 1, குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் சேமாக தான் இருக்கும். குரூப் 1க்கு தமிழ் கிடையாது, அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஜிகே டாபிக் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு வந்து சேமாக தான் இருக்கும். பட் என்னென்னா குரூப் 4க்கு மட்டும் ஒரு சில டாபிக் வந்து இருக்காது. ஸோ அது மட்டும் எதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். பட் இதுக்கும் நம்ம பாலிட்டி எடுக்கும்போது 11th 12th கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேவா, இவ்வளோ தான் சிலபஸ். இதை பார்த்து தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நியூவாக படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் மெயினாக இருக்க வேண்டியது சிலபஸ். அதுக்கப்புறம் சிலபஸ்க்கு ரிலேட்டடாக அந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்ச ஒரு வேர் டு ஸ்டடி, இது போக ஸ்கூல் புக், இந்த 3 தான் உங்கள் கையில் இருக்க வேண்டிய சோர்சஸ். ஸோ படித்து முடித்ததுமே ஒரு டாபிக் முடித்ததுமே டெஸ்ட் போட போகிறீங்க. டெஸ்ட்டு போட்டுட்டு அந்த டெஸ்ட்டில் எந்த கொஸ்டின்லாம் நம்ம மிஸ்டேக் விட்டுருக்கோம் அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. இதை 1 மந்த் பண்ணேன், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லாமல், ஏன்னா நம்மக்கிட்ட இருக்குது 1 இயர் இருக்குது. குரூப் 1 எடுத்துட்டிங்கன்னா 9 மந்த்ஸ் இருக்குது. குரூப் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 மந்த்ஸ் கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் குரூப் 4க்கு வந்து 1 இயரே இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, ரெகுலராக படிங்க. எக்ஸாமுக்கு ஒரு 3 மாதம் இருக்கும்போது படிச்சுக்கலாம், இப்போவே படித்ததுக்கு அந்த மாதிரி இல்லாமல் ரெகுலராக படிங்க. கண்டிப்பாக 2026ல் கிளியர் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக என்னால் கிளியர் பண்ண முடியும் அந்த மைண்ட் செட்டோடு படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து இது பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ அகாடமி போய் இன்னும் ஆல்மோஸ்ட் 1 இயர் இருக்குது, ஓகேவா. ஸோ ஒரு அகாடமி அப்படின்னா 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா அந்த மாதிரி டெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போய் ஜாயின் பண்ண முடியாதவங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்லாம் வேணும் அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தமிழுக்கு, மேக்ஸுக்கு, அப்புறம் ஜிகே 3 தான் பிரிச்சுக்கலாம். ஸோ எதுக்கெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரீ டெஸ்ட்டு வந்து பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். ஸோ இவ்வளோ தான் சிலபஸ். ஆனுவல் பிளானர் பார்த்தாச்சு, சிலபஸ் பார்த்தாச்சு. ஃப்ரீ டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். ஸோ இனிமேல் உங்கள் வேலை என்ன அப்படின்னா ப்ராப்பராக படிக்க ஆரம்பிக்கிறது தான், ஓகேவா. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக 2026ல் ஜாப் ஏம் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நிறையா டைம் இருக்குது, நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி நியூவாக படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இல்லை ஆல்ரெடி படிச்சிட்ருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.